பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தி திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நாங்கள்லாம் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கடவுள் அடிக்கடி எங்களுக்கு அவதாரம் பண்ணுறார். பல வழிகளில் அவதாரம் பண்ணி எங்களுக்கு வழி காட்டுறார். அந்த கடவுள் படைத்தவர் எங்களை மிக பணக்காரால் வசதி படைச்ச ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், கடமையை சரியாக செய்யக்கூடியவர் தான் எங்களை படைத்த எல்லா உயிரினங்களையும். அதில் மனித பிறவி, அரிய பிறவி, அரிது அரிது மாணவர்களால் புறத்தல் அரிது. அப்படிப்பட்ட அரிய பிறவி, அறிவான பிறவி. அவர் படைத்த கடவுள் பாருங்கள், எங்களை எல்லா ஞானம், அறிவு, வசதியாக வாழக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த பூமியில் எங்களுக்கு உண்டாக்கி, நீ எப்படியெல்லாம் வாழ வேணும் என்னை சார்ந்து அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் படைச்சி எல்லாம் செய்தவர். ஆனால் நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோம், நோயாக இருக்கோம், துன்பமாக இருக்கோம். இந்த இயற்கை சீற்றங்கள் வாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சிந்திக்கணும். என்னென்னு சொன்னால், அடிக்கடி கடவுள் தர்மம் குன்றி அதர்மம் ஓடும் போது நான் அவதாரம் பண்ணுவேன். ஏதோ ஒரு மூலையில் எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எங்களுக்கு ஏற்ற மாதிரி எதை கண்டா பற்றி குடிப்பார்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவதாரம் பண்ணுவார் கடவுள். அவர் அவதாரம் பண்ணி எங்களுக்கு பாவத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு, நாங்கள் செய்த கர்மாக்கள்லேருந்து வெளியே வாரத்துக்கு வழிகாட்டுவார்கள். அப்படி அந்த கடவுள் பாருங்கள் படைத்தவர் எங்களுக்கு எல்லாத்தையும் வசதியாக வாழக்கூடிய ஒரு பணக்காரர்கள் பிள்ளை தான் நாங்கள் எல்லாரும். இந்த உலகத்தில் எல்லா வாழ்ற ஜீவராசிகள் மனித பிறவி மட்டும்தான் பாருங்கள் நினைச்சு வாழ்கிற. நாங்கள் எப்படி எல்லாம் நினைச்சு வாழணுமோ அப்படி நினைச்சா வாழலாம். இன்றைக்கு நினைச்சாலும் சரியாக வாழ முடியாது. ஏன், மற்ற எல்லா மிருகங்கள், ஜீவராசிகள்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே வாழ்கிறவர்கள். நான் போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணால், இந்த பூமியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இறைவன் பாருங்கள், இந்த பூமியில் நிறைய சத்துக்களை வச்சுருக்கான். இந்த மனித பிறவியாக எங்களுக்கு பாருங்கள் அதை பிரித்து சாப்பிடக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லாதனால அந்த உதவியையும் பாருங்கள் ஒரு தாவரங்கள் எல்லாம் பாருங்கள். உதாரணத்துக்கு தாவரங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் இருக்க சத்துக்களை பிரித்து எங்களுக்கு தர்றார். உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், அம்மாவோட கருவில் நாங்கள் இருக்கும்போது இந்த உடம்பு ஏதோ ஒரு கர்ம, இந்த உலகத்தில் கர்ம பூமி இது. இந்த பூமியில் கடமையாற்ற எங்களுக்கு ஒரு கடமை, அரிய ஒரு கடமை இருக்குது என்று நினைச்சவர் பாருங்கள் எங்களை ஒரு தாய் தந்தரில் பிறக்க வைக்கிறார். அப்படி அந்த தாய் தந்தரில் பாருங்கள் எங்களுக்கு கருவறையில் இருக்கும்போது அந்த கரு பாருங்கள் இந்த உடல் எடுப்பதற்கு இந்த உயிர் இந்த உடலை எடுத்து தன்னுடைய கர்மாக்களை சரியாக செய்து அவருடைய பரிணாமத்தை முடிப்பதற்காக ஒரு தாய் தந்தரே நாங்கள் முடிவு செய்கிறோம். இடம் எல்லாத்தையும் எங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கிறோம். நாங்கள் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எங்கள் இடத்துக்கு இப்போ வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்மானிக்கிறோம் எங்களோட கர்மாக்கள். அப்படி அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு பாருங்கள் இந்த பூமியில் இந்த உடல் இந்த பூமிக்குரியது. அதனால தான் இது நிலம், இந்த பூமிக்கு நிலம். இந்த உடலுக்கு இந்த நிலத்தில் இந்த உடலை இங்கே போட்டு தான் போகணும். கர்ம மாற்ற வந்து நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கோம். ஒரு கர்மத்தை ஆற்றுவதற்கு, ஒரு செயலை மக்களுக்கு நல்ல காரியம் செய்வதற்கு நாங்கள் வாடகைக்கு வீடு எடுத்திருக்கோம். இதை நாங்கள் விட்டுட்டு தான் போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டை பாருங்கள் இருக்கங்காட்டில் ஞானத்தால் இப்படி அதை நாங்கள் கொண்டு இந்த வீடு பெயிண்ட் பண்ணி உடையாமல் அப்படி இருந்து ஒழுகாமல் இருந்தால் இந்த வீட்டில் நாங்கள் சரியாக வேலைக்கு போயிட்டு தூங்கலாம்.
இந்த காற்றெல்லாம் வரக்குள்ள பாருங்கள் சரியாக ஒழுக்கம் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்தால் பயம் இல்லாமல் தூங்குகிற மாதிரி இந்த உடலை பாதுகாப்பாக நாங்கள் இந்த கடமையாற்றணும் அப்படின்னு சொல்ல பகவான் எங்களுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இந்த உடல் படைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய கருவாக இருக்கிறோம். அதை வச்சு தான் கருவறை என்று சொல்லி கோயிலில் பாருங்கள் இருக்குது, இருட்டில் இருக்கிறோம், இருட்டாக இருக்கும். இது லைட் போட்டிருக்கோம், ஆனால் கருவறை பாருங்கள் இருட்டாக இருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் உடைச்சி விளக்கு இந்தியாவிலெல்லாம் கருவறையில் இந்த லைட் கரண்ட் லைட் போட மாட்டார்கள். நெய் அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு தான் இருக்குது. அந்த அவர் கருவறையில் இருக்கிற பெரிய பவராக இருக்க மாட்டார், இருட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த உடலை எடுப்பதற்காக அம்மாவுக்கு பாருங்கள் இந்த உடலை படைக்கிறதுக்கு என்னென்ன சத்து வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை உருவாக்குறாங்க. புரத சத்து வேணும் அப்படின்னு சொன்னால் என்னையும் நமக்கு என்ன பயர் உள்ள கொழுக்கட்டை எனக்கு தாங்கம்மா ஆசையாக இருக்குது அப்படின்ற அந்த எண்ணத்தை உண்டாக்குறாரு. பாருங்க, யார் நாங்கள்லாம் கடவுள் பிள்ளை, நாங்கள்லாம் கடவுள். அப்போ அந்த எண்ணத்தை உண்டாக்கி இந்த நிலத்தில் பாருங்கள் அந்த பயறு அந்த இதெல்லாம் எடுக்க வச்சு அதை இங்கே நிலத்திலேருந்து பிரித்து எங்களுக்கு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு இங்கேருந்து நிலத்தில் இருந்த சாப்பாடு தான் இந்த உடல். எப்படி செய்கிறா பாருங்க, இன்ன சாப்பாடு வேணும், இன்னும் வேணுமென்று அடிக்கடி பாருங்கள் எண்ணத்தை உண்டாக்குறாரு. அப்படி எண்ணத்தை உண்டாக்குன உடனே அதான் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு பாருங்கள் இங்கே 5 கருவிகள்: கண், மூக்கு, வாய், புலங்கள், உணர்வு. இதில் எல்லாத்துலேயும் இந்த புல்லை பெறுறதுக்கு அவர் இருக்கும்போது, கற்பமாக இருக்கும்போது எந்த கோபமோ பாருங்கள், எந்த ஒரு பார்க்குறெல்லாம் நல்லது, நல்லாதோடு செய்யணும், நல்ல ஃபோட்டோகள் படங்கள் எல்லாம் பார்க்கணும், நல்லத்தை நினைக்கொண்டா அந்த நல்லதெல்லாம் பாருங்கள் ரெக்கார்ட் ஆகும் மனத்தில். அது பதிஞ்ச உடனே அந்த மனம் பாருங்கள் எங்களுக்கு படைக்கிறவர் மனம், அந்த படைக்கிற மனம் சாப்பாடெல்லாம் கேட்குற மனம் இதெல்லாம் நல்லதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைக்கு படைச்சி அனுப்புவார். இப்போல்லாம் நாங்கள் மேய்ச்சனுக்கு சாமானெல்லாம் வாங்கி கொடுத்தா அவருக்கு நாங்கள் கூலியெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து சந்தோஷம் வச்சுருந்தா அவர் வடிவாக கட்டுவார். அவருக்கு அந்த சாப்பாடு கொடுக்காம அவருக்கு வெறுப்பாக இருந்தவொண்டா அறகுறையாக கட்டுற மாதிரி நாங்கள் பாருங்கள் அவர் கேட்கும்போது சாப்பாடு கேட்கும்போது எங்களுக்கு திடீரென ஒரு சொந்தக்கார ஆளுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு டெலிஃபோன் கால் வந்தேன்டா, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு கோல் வந்தோடனே எங்களுக்கு என்ன துக்கத்தில் என்ன செய்வோம், சாப்பிட மாட்டோம். அப்போ அங்கே சாப்பிடாமல் விட்ட உடனே அங்கே சத்து அங்கே காணாது, படைக்கிறதுக்கு உருவத்தை படைக்கிறது காணாது. இப்படி அந்த 9-10 மாதத்துக்குள்ளே அவர் வெளியே அனுப்பணும். சரியாக கட்டி இந்த வீட்டை கட்டி இத்தனை மாதத்துக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு பாரம் கொடுக்கணும்னு கொண்டு கொடுக்குற மாதிரி இந்த வீட்டை பாருங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு இத்தனை மாதத்துக்குள்ளே இது வெளியே வரணும் சரியான்றதுக்காக உடைய சாப்பாடெல்லாம் சரியாக போகாட்டி அதுதான் அவங்க அறகுறையாக பிறப்பாங்க. அப்போ அதுக்கு யார் காரணம்? நாங்கள் தான் காரணம். இந்த உதாரணம் தான் கடவுளை போய் யோசிக்கிறார் பாருங்க. அவர் பணக்காரனா பாருங்கள் எங்களை எல்லா ஞானத்தோடையும் வடிவாக இந்த உலகத்தில் பாருங்கள் 120 வயசு ஒரு ஆளுக்கு, கடைசி பாருங்கள் 90 வயசுண்டான நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சரியாக பாருங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்து படைச்சிருக்கார். ஏன் நாங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏன் நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சிந்திச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு எங்களுக்கு பாருங்கள் அப்பா பேங்கில் என்ன பணமெல்லாம் போட்டு சேமித்து வச்சுருக்காரு. அப்போ அந்த சேமித்து வச்சிருக்க பணத்தை நாங்கள் ஊதாரித்தனமாக செலவழித்தோம்னா பின்னால் என்ன வரும்? கவலை வரும், துக்கம் வரும். இந்த கவலை துக்கத்தை நாங்கள் திங்க் பண்ணினா அடிக்கடி சிந்திச்சா ஏனண்டா மனிதன் நினைச்சு வாழும். சிந்திச்சு போகக்குள்ள பாருங்கள் அவனுடைய பாருங்கள் என்ன சக்தி இழக்கப்படும் என்று சொன்னால் இழந்தா என்ன அவனுக்கு நோய் வரும். நோய் வந்தால் நோயை திங்க் பண்ணோன்னே என்ன செய்யும்? மரணம் வரும். இப்போ பேங்கில் இருந்து பணத்தை பாருங்கள் அவன் எடுத்து அந்த செலவழித்தோடனே துக்கம் வர மாதிரி நாங்கள் பாருங்கள் எங்களுக்குள்ள சேமிப்பாகி ஆன்ம சக்தி உயிர் சக்தியை செலவழித்து கொண்டிருக்கிறோம். 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ அந்த 60,000 எண்ணங்களுக்கு செலவழிக்கிறோம்.
இந்த சக்தியை சேமிக்கவில்லை. இப்போ உங்களை பாருங்க, இந்த என்ன சங்கீத ஒழுங்கையில் நீங்கள் பாருங்க, காயத்ரி மந்திரம் சொல்லி உங்களோட சக்தியை சேமிக்கிறது பாருங்க. நீங்கள் உள்ளுக்குள்ள சுவாசத்தை கவனியுங்கள். அப்படி உள்ளுக்குள்ளே நாங்கள் கவனிக்கும் போது எதை நினைக்கிறோமோ அது சேமிக்கப்படும், எதை நினைக்கிறோமோ அது சக்தி பெறும். அப்போ உள்முகமாக நாங்கள் தவம் பண்ணும் போது என்னுடையனா சேமிப்பு கூடும், மிச்ச நாள் சந்தோஷமாக வாழணும். இதுதானே பட்சம் எல்லாம் செய்கிறாங்க, ரிஷிகள் செய்கிறது. அப்போ தவம் பண்ணின உடனே நாங்கள் இதுவரை ஊதாரித்தனமாக செலவழித்து போட்டோம், வேதனைப்பட்டு பாருங்க, என்ன சூடு கண்ட பூனை அடுப்படியை நாடாண்டு என்ன செய்வோம். இனி நாங்கள் செலவழிக்க போட அளவுக்கு அதிகமாக ஆசை, அளவுக்கு அதிகமான பற்று, அதோட கொஞ்சம் பாசம், அளவுக்கு அதிகமாக அப்புறம் மனம் போன போக்குள்ள போய் எங்களோட உயிர் சத்தெல்லாம் செலவழிச்சுடனே வரப்போகிற பாருங்க துன்பங்கள் வேதனைகள் பாருங்க, என்ன நோய்களை எங்களை எதிர்கொள்ளக்கூடிய உயிர் சத்து காணாத பட்சத்தில் நாங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டி சந்தோஷமாக வாழ வேண்டி வந்து நாங்கள் இடையிலே நாங்கள் போகிறோம். இதிலிருந்து வெளியே வாரத்துக்காக தான் அடிக்கடி பாருங்க நம்ம பிள்ளைகள் பாருங்க படைத்தவர்கள் எல்லா வசதியோடையும் நான் படைச்ச ஏன் கஷ்டப்படுறார்கள் என்று சொல்லி திரும்பி அவர் பாருங்க அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணி பாருங்க எப்படி இந்த இயந்திரமான உலகத்தில் இதை எவ்வளோ எப்படி இதை நாங்கள் இலகுவாக இதை கொண்டு வரலாம்னு சொல்லி காயத்ரி மந்திரம் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுன்னா நாங்கள் அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் 60,000 எண்ணங்களை பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. மனத்தாலேயும் உடலும் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ மனத்தாலேயும் ஓடுது, உடலும் ஓடிக்கொண்டிருக்கிறதால செலவு கூட இருக்கும்போது உயிர் சத்து குறைஞ்சி வருது. ஒரு வண்டி பாருங்க நெடுங்க ஓடுநாள் பாருங்க, இந்த வண்டி கொஞ்ச நாளையில நின்றும். அதுக்காக தான் கராச்சியில் கொண்டு போடுற மாதிரி இந்த வண்டியை ஓய்வு கொடுக்குற மனமும் உடலைக்கும் ஓய்வு கொடுக்குறதான் தவம், தியானம். அப்போ நீங்கள் உள்முகமாக பாருங்க, நீங்கள் உள்முகமாக தவம் பண்ணும்போது சக்தி பாருங்க சேமிக்கப்படுது, எங்களோட உயிர் சக்தி சேமிக்கப்படுது, எங்களுடைய பாருங்க முதலீடு சேமிக்கப்படுது, மிச்ச நாள் வாழலாம். நாங்கள் முதலீடு சேமித்த ஞானிகளை நோக்கி ஏன் போகிறோம்? எங்களுக்கு உயிர் சத்து குறைந்து விட்டு நாங்கள் வீணா பாருங்க கர்மாக்கள் பக்கம் போயிட்டோம், எங்களை காப்பாற்றுங்கடி ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் ஏன் போகிறோம் அப்படின்னா அவர்கள் ஒரு காலத்தில் துன்பப்படும் போது இதுக்கு வழி இல்லையாண்டு ரமண மகர்ஷி சிந்திச்சார், புத்த பகவான் யோசிச்சார், ஒவ்வொரு ஞானி என் குருநாதர் யோசிச்சார், அடியை யோசிச்சு இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடி எடுத்து நாங்கள் வைக்கும்போது 10 அடி எடுத்து வச்சு வருவார் கடவுள், ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார். வந்து பாருங்க அவர்கிட்ட நாங்கள் போனோடனே மன அமைதியாகும். அவர் சொல்கிற வழியில் நாங்கள் போனால் எங்களோட கர்மாக்கள் கரைக்கப்படும். எப்படி கர்மாக்கள் கரைக்கப்படுதுன்னா எங்களோட உயிர் சத்து சேமிக்கப்படுது. ஆனால் வந்திருக்கிறவர் பாருங்க என்ன உயிரை காப்பாற்றுறவர், அந்த உயிரை படைச்சவன் தான் வந்திருக்கிறவர் என்று அறியலாம். இது அம்மாட்ட என்ன கொடுத்துருக்க பகுத்தறிவு. அப்படித்தான் ஒரு காலத்தில் பாருங்கள் என் குருநாதரை பூர்வ இன்பத்தில் ஏதோ தவம் செய்தார், ஏதோ புண்ணியத்தால் என் குருநாதரை முதல் சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி இதே மண்ணில் பாருங்கள் கிடைக்கும் போது அவர்கிட்ட நெருங்கும் போதே பாருங்கள் அது அறியறதுக்கூடிய தன்மை வந்து பாருங்கள் அதை நாங்கள் பாருங்கள் விடாமல் செய்யும் போது ஒரு குருவிட்ட கேள்வி கேட்காமல் சேவைகள் செய்து போதும் பாருங்கள் தெய்வத்தை பாருங்கள் அடையலாம்னு சொல்லி எந்த இதுவும் இல்லாமல் குடும்பங்கள் எல்லாத்தோட இருந்து கொண்டு நீ கடவுளை அடைஞ்சி கடவுள் சார்ந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை என்று காட்டி தான் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு பாருங்கள் இந்த நீ எப்படி என உனக்குள்ள என்னை கண்டையோ இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியார். உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாயன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகையாளும் பரமதேவனை ஒளிமைய காட்சியை அப்படின்னு சொல்லியார். அப்போ என் குருநாதருடைய பாதத்தில் பாருங்கள் பரிபூர்ணமாக சரணாகதி அடையும் போது அவர் தான் நம்மளுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டி எல்லா கர்மங்களையும் கரைச்சி நீ உனக்குள்ள பாருங்கள் இந்த உலகத்தை ஆளும் பரமதேவனை எப்படி கண்டாயோ என்னை உனக்குள்ள எப்படி கண்டாயோ அந்த வழியை பாருங்கள் இந்த உலக மக்களை காட்டு என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 21 ஆண்டுகளாக பாருங்கள் விடாமல் செய்து கொண்டு வார். எல்லாம் அவர் வழி நடத்துவார். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏண்டா பூர்ணமாக பாருங்கள் ஒரு அப்பா புக்கு சரியாக நாங்கள் நடந்தால் எங்களுக்கு என்ன தேவை என்று அந்த அப்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் சரியாக பாருங்கள் நாங்கள் கடமையாற்றினால் நாங்கள் நினைக்கிற சாப்பாடு இல்லைன்னு நினைக்கிற அவருக்கு படம்
இப்போ நாங்கள் சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்பட்டு நினைக்கிறத நாங்கள் செய்த கர்மாக்கள் பாருங்கள் கடவுள் தாரத்துக்கு விடுறாருல்ல. அந்த கர்மாவை கரைக்கிற இடம்தான் ஆச்சிரமங்கள். அந்த கர்மாவை கரைச்சோடனே நீங்கள் நினைச்ச உடனே கிடைக்கும் பாருங்கள். நினைச்ச உடனே 6 ரூபத்திலே உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் கொழும்புல லெட்டர் கடிதம் போடணும்னு சொன்னால் அந்த கடிதம் அந்த ஆள் கொண்டு நம்மள்கிட்ட தாரலை. அதுக்கண்டு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி உன்னுடைய பாருங்கள், உன்னுடைய கடமைக்குரிய பலனை யார் மூலமோ உங்களுக்கு அனுப்பி வைப்பாரப்பா அப்படின்னு சொல்லி. ஏனண்டா அவர் தான் இந்த உலகத்தில் உங்களுக்குரிய கடனுக்குரிய பாருங்கள், இந்த கடன் அடைக்கக்கூடிய இன்றைக்கு நாளெல்லாம் யூஸ் பாருங்கள். போன கிழமை நான் சொன்னேன், இந்த தாவரங்கள் பாருங்கள் துறவிக்கடன், இந்த பூமியில் வந்த எல்லாரும் துறவிக்கடன் தீர்ப்பதற்காக வந்திருக்கார். இந்த தாவரங்கள் யூஸ் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள் வேப்ப மரம் நிற்கும், மாமரம் நிற்கும், தக்காளி மரம் நிற்கும், எல்லா மரங்கள் நிற்கும். தனக்குரிய சாப்பாடை பாருங்கள் எடுப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த சாப்பாட்டை பிரித்து பாருங்கள், அந்த சாப்பாட்டை எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு கொடுத்தோடனே நாங்கள் சாப்பிட்டோடனே அவங்க தர்மம் செய்கிறாங்க. அவங்களோட துறவி கடன் கர்மா முடியுது. இனி அவங்க இங்கே முளைக்க மாட்டாங்க. நாங்கள் பாருங்கள் அப்படி நாங்கள் செய்தால் எங்களோட துறவி கடன் தீரும் என்பதற்காக தாவரங்கள் உதாரணம். அவர்கள் இந்த சாப்பாட்டை பிரித்து பாருங்கள், இதில் நீங்கள் சாப்பாட்டை பிரித்து அதை எங்களுக்கு மாமரம் பாருங்கள், அது மாங்காயே எங்களுக்கு கொடுக்குறாரு. இதில் இருந்து அந்த சத்தை எடுத்து, பூமியில் இருந்து சத்தை எடுத்து அது கொடுக்குறாரு. அந்த மாங்காயை விலையாக விற்கிற நாங்கள் தான் வழியாக அவர் விற்க சொல்லி தரல, அவர் எங்களுக்கு தர்றார் பாருங்க. அதை நாங்கள் சாப்பிட்டோன்னே அவருக்கு தரணும். அவருக்கு துறவி கடன் முடிஞ்சிடும். அவருக்கு கடன் இப்படி வாழ்க்கையில் பாருங்கள், இன்னொரு ஆளுக்கு நீங்கள் நல்லதையே செய்து கொண்டு இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சக்தி ஒன்று உண்டாகுது. திருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இந்த உலகத்தில் எதை எறிகிறோமோ அதை திருப்பி தான் பாருங்கள். இன்னும் உயிருக்கு நாங்கள் அன்பு காட்டினா இன்னொரு ஆள் மூலம் எங்களுக்கு அன்பு காட்டப்படும். இன்னொரு ஆளுக்கு நாங்கள் பாருங்கள் தீங்கி நினைச்ச மட்டும் சொன்னால் என்ன, அறம் செய்ய விரும்பு 6வது சினம். அறம் செய்ய விரும்பினாலே 6வது சினம். அது மாதிரி இன்னொரு ஆளுக்கு நாங்கள் தீங்கு நினைச்சாலும் பாருங்கள் என்ன நம்மளுக்கு என்ன நினைச்சு வாழ்றாரு. அந்த நினைப்பே பாருங்கள் எங்களுக்கு பாவமாமை. அதான் இந்த அறம் செய்ய விரும்பு 6வது சினம். அப்படின்னா அறம் செய்ய நீ எண்ணினாலே உன்னுடைய சினம் மாறிடும் அப்பா அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்க. உங்களுக்கு கோபம் வரும்போது பாருங்க, கூழ் தண்ணியை குடித்தாலே உங்களுக்கு பாருங்க என்ன செய்யுது, கூழ் தண்ணியை குடித்தாலே உங்களுக்கு கோபம் குறைதனா. கூழை நினைச்சால், கூழ் தண்ணி பக்கம் கவனிச்சாலே பாருங்க போகும். அதான் அறம் செய்ய விரும்பு 6வது நினைச்சாலே. நீ செய்யாட்டி நினைச்சாலே பாருங்க அந்த நினைப்பு திருப்பி என்ன ஒன்று செய்ய வைக்க, திருப்பி அதை நீ நினைச்சாண்டினா ஒன்றை செய்ய வைக்கும் அப்பாடு. ஏன்டா நாங்கள் நினைச்சு வாழ்கிறோம். நாங்கள் பலதரப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு வரும். ஆனால் அதை நினைச்சு பாருங்க, அதை நினைச்சு அதை திங்க் பண்ணினா தான் அது செயலுக்கு போகும். செயலுக்கு போனால் தான் அதனுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும். அது திங்க் பண்ண. ஆனால் வாரத்தை நாங்கள் அதை எடுக்காமட்டோம்டா அது நாங்கள் செயலுக்கு போகாது, வந்து அப்படியே போகும். இன்றைக்கு பாருங்கள் காற்றுல புகை வருது, கொஞ்சம் நேரம் நாங்கள் கண்ணை மூடித்திருந்தோம்னா அது கொஞ்சம் நேரத்தால் போயிட்டுருவார், தேவையில்லாது. ஒரு மனம் வருதுண்டா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் போயிட்டுரும். அதே மாதிரி பலதரப்பட்ட எங்களுடைய முயற்சி, எந்த முயற்சியும் இல்லாமல் பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும்போது என்னையும் அதை நாங்கள் பகுத்தறியக்கூடிய அறிவு தந்து அதை எடுக்கணும்னு எடுத்து திங்க் பண்ணினா மட்டும்தான் அது செயலுக்கு போய் அது பலனாக மாறும். அப்போ அந்த செயலாக போய் பலனாக மாறுற அளவு எடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா அறிவோடையும் படித்த கடவுள் பாருங்கள் சிந்திக்கிறார் பாருங்கள். இவனுக்கு பலதரப்பட்ட விஷயங்களை இங்கே படைச்சி பலதரப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி அவனுக்கு எதை எடுத்து சாப்பிடணுன்ற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கி அவனை நினைக்க வச்சு செயல்பட வச்சவன் இன்றைக்கு ஏன் பாருங்கள் வேதனைப்படுறான்னு நினைச்சவர் அடிக்கடி அவதாரம் பண்ணுறார். அடிக்கடி அவதாரம் பண்ணி பாருங்கள் மக்களுக்கு வழிகாட்டுறார். இப்படி தான் ஒரு காலத்தில் குருகுலத்தில் ராமபுரான் சின்ன பிள்ளையில் மஜீஸ்வரத்தில் இருக்கக்குள்ளே பாருங்கள் என்ன, அவர் ஒரு தெய்வீக தன்மை உள்ளவர். நீங்கள்லாம் பாருங்கள் நல்லதெல்லாம் செய்து தெய்வீகத்துக்கு பக்கம் போகணுன்னு என்ன, இந்த மக்களுக்கு பாருங்கள் ஏன் துன்பம் வருது, எல்லா மக்களும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் உண்டு வரும் ஒரு தெய்வீக தன்மை.
ஒரு பாருங்கள் எதிர்மறையான நெகட்டிவான பாருங்கள் எண்ணங்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டு வாடினா இன்னொரு ஆளுக்கு தீங்குவார எண்ணங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்குள்ள எப்பவும் பாருங்கள் உங்களுடைய மனம் பலம் குறைஞ்சி போய்த்தரும். பலம் குறைஞ்சோடனே பாருங்கள் தீய விஷயங்களை இப்போ தீய சாப்பாடை சாப்பிட வைக்கும், தீய விஷயங்களை தான் செய்ய வைக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள் இந்த காயத்ரி மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்கள் உங்களுடைய என்ன காயத்ரி மந்திரம் திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். அதுக்கு பூர்வ பாருங்கள் எங்களோட சுவாசத்தை கவனிக்கும் போது பாருங்கள் எங்களோட உயிர் சத்து கூடும் போது எங்களுக்கு இறைவனுடைய அருள் வருது. இறைவன் எங்களை சார்ந்து வந்துடுவார். நீங்கள் எல்லாம் கும்பிடக்குள்ள பாருங்கள் உங்களுக்கு கொட்டாவி எல்லாம் வருதுன்னா இறைவன் பக்கம் நாங்கள் போன உடனே பாருங்கள் கொட்டாவி என்றால் எதிர்மறையான எண்ணங்கள் கண்ணூர்கள் எல்லாம் உங்களுக்கு பாருங்கள் என்ன கொட்டாவியாக வந்து ஜெபம் பண்ணும்போது அப்போ இறைவன் உங்களோட வந்துட்டார் என்ற அர்த்தம். நீங்கள் கும்பிடும் போது பாருங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்ணீர் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியாமலே வருது அப்படின்னா இறைவன் வந்து விட்டார் என்ன அப்படின்னு நமக்கு அர்த்தம். அதை யோசிச்சு பாருங்கள் இறைவன் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. எங்கள் இறைவன் கிட்ட தான் இருக்காரு, ஆனால் அவர்கிட்ட நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் பல அறிகுறிகள். அப்படி பாருங்கள் இறைவன் அப்படி இறைவனை சார்ந்து இறை பிள்ளை ராமபுரானா பிறக்கிறாரு பாருங்க. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிறக்கிறார் பேசுறதனை. சின்ன பிள்ளையில் அவரை குருகுலத்தில் ஒன்று விட்ட உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி பாருங்க, உலகத்தில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாளுங்க, என்ன காரணம் குருதேவா அப்படின்ட்டு கேட்டார். எழுப்பி சின்ன பருவத்தில் நம்மளாம் யோசிப்போம், எங்களுக்கு எல்லாம் பாரு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பெரிய இயற்கை சீட்டங்கள் இதுக்கு என்ன காரணம் குருதேவா, இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போமா? ஐயோ எங்களை மட்டும் ஒரு மாதிரியாக பணக்காரனாக்கி ஒரு நல்ல மாதிரி நோய் இல்லாமல் ஆக்குங்க அப்படின்னா கேட்போம். அப்படி தானே வந்திருக்கோம். எனக்கு துன்பம் கேட்குறாரு, இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே என்ன காரணம் குருதேவா அப்படின்னு கேட்குறாரு வஜிஷ்டர். நம்மெல்லாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, இப்போ சொல்லணும் திருப்பி முதல்ல வந்து படிப்பிக்கணும். இந்த வரப்போகிற எல்லாத்துலேயும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை இதுதான் கிருஷ்ணன் சொல்கிறான் கீதையில், யுகம் யுகமாக தர்மம் குன்றி அறம் ஓங்கும் போது நான் வருவேன், நல்லவர்களை காப்பாற்ற தர்மத்தை நிலைநாட்டு. நல்லவர்களை காப்பாற்ற நல்லா சூட்சுமை பாருங்க, நல்லவர்களை காப்பாற்ற தர்மத்தை நிலைநாட்டு. நல்லவர்கள் எனக்கு கூட வந்தாங்கண்டா அவர்கள் பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி இப்போ நான் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை இந்த உலகத்தை கொண்டு வரத்துக்கு நான் அடிக்கடி வருவேனப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். விளங்கிட்டா? நான் தர்மத்தை கதை போனாலும் சொன்னேன், விளங்கிட்டா? தர்மர் அங்கே தான் இருந்தவர், அவனுடைய கர்மா உடல் குந்தி கேட்குறாவும், என் பிள்ளைகள் பாருங்கள் அரசவையில் தங்க கட்டியில் தங்க பாருங்கள் பிளேட்டில் சாப்பிட்டவர்கள் இப்படியே திட்டுற கிருஷ்ணா அப்படின்ட்டு சொல்கிறார். அவர்கள் பாவம் செய்தவர்கள். அதுக்கு உதாரணம் அப்படி தர்மர் சூதாட்டத்தில் கிருஷ்ணன் ஆடுவார்ன்னு சொல்லலைன்னு சொன்னால் அவரோட பாவம் சொல்ல விடலை, அதுதான் அங்கே அனுபவிக்கிறாங்க. இதுதான் சூட்சுமம். அதுதான் திருப்பி சொல்கிறேன் நான். அவர் பாவம் இல்லாமல் இருந்தால் தர்மமாக இருந்தால் சொல்லியிருப்பார், அவ்வளோ கர்மாக்களும் வந்திருக்காது. இதுதான் கிருஷ்ணன் சொல்கிறாங்க மறைமுகமாக. அப்போ வசிஷ்டர்கிட்ட அப்புறம் ராமபுரான் கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு பணக்காரன் வீட்டுக்குள்ளே பணத்தை எல்லாம் வச்சுட்டு பாருங்கள் எடுத்து சாப்பிட்ற பஞ்சில் பாருங்கள் கஷ்டம்ன்ற மாதிரி உனக்குள்ள இந்த உலகத்திற்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறவர் உங்களோட அப்பா, சாப்பாடு கொடுக்குற கடவுள் உனக்குள்ளே தான் இருக்காரப்பா. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன பஞ்சில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தையே திங்க் பண்ணி பாருங்கள், கஷ்டமாக வாழ்கிறான் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம எப்படி வாழ்வோம் கேட்டு போனோன்னே என்ன சொல்லுவோம்? காலையில் எழுப்பி நாம் என்ன செய்வோம்? இந்த டிசம்பர் மாதம் பாருங்கள் 30 நாளும் மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் சொல்லியிருக்கார். இந்த மார்கழி மாதம் பாருங்கள் குளிர் டைமில் பாருங்கள், இந்த குளிருக்குள்ளே தான் இறைவனை பற்றி நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு நல்லவர். ஏன்னா இமயமலைக்கு ஏன் போகிறாண்டா கடும் குளிரில் பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனோட சிவனோட நம்ம கனெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு உகந்த இடம் இமயமலை. ஏன்னா குளிரில் தான் பாருங்கள் எதிர்மறையான எண்ணம் வர. நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், இந்த மழை வெள்ளத்துக்குள்ளே இந்த மிருகங்களோ நாய்களோ பாருங்கள் யாரும் பாருங்கள் சத்தம் போட மாட்டாங்க குளிரில். ஏன்னா அவங்களுக்கு வேறு எதிர்மறையான எண்ணம் வராது, தூங்குகிற எண்ணம் மட்டும்தான் பாருங்க. அப்போ நீங்கள் தூங்காமல் பாருங்கள் கடவுளை நினச்சி பாருங்கள், சுவாசத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் மெல்ல மெல்ல குறையும்.
கேன்சர் இருந்தாலும் இல்லாமல் போகும், எல்லாம் இல்லாமல். ஏன்னா அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு, எல்லாம் மருந்தும். இந்த பூமியில் இருக்க பாருங்க எல்லாம் இருக்கு, என்ன அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பூமியில் வந்த பாருங்க ஆன்மா இந்த உடம்புல இருக்கு. அப்போ இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் இந்த மனம் பாருங்கள், இந்த உள்ளுக்குள்ள சுயமாக இயங்கி இந்த உள்ளுக்குள்ள இருக்க மருந்து எடுத்து எங்களோட உடம்புல இருக்க நோய் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு எங்களோட கர்மா விடுதில்லை. அதான் நாங்கள் நினச்சது நடக்குதில்லை. நாங்கள் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, செய்கிறதுக்கு விடுறாரு இல்லை, ஒன்றும் செய்யாமல் வச்சுக்காருன்னு நாங்கள் செய்த கர்மா அதை கரைப்பதற்காகத்தான் ஆச்சிரமங்களுக்கு போகிறோம். அது குருவில் பக்தியாக போனோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் ஒரு இடத்த மருந்தெடுக்க போகிறார். அப்படி மருந்தெடுக்க போனவர் பாருங்க நல்லா வந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு நல்லா வரல, ஏன் அப்படி என்ன செய்வீங்க? ஏன்னு சொன்னால் அவருக்கு பாருங்கள் அந்த மருந்தெடுத்து அந்த கொடுக்குற டாக்டரில் நம்பிக்கை இருந்திருக்கும், பக்தி இருந்திருக்கும், அவருக்கு ஆன்ம சக்தி கூட இருந்திருக்கும், அதனால் அவருக்கு நல்லா வந்துச்சு. அதுதான் காலம் மட்டும் சொல்கிறேன். இந்த மூன்றும் இருந்தது அவருக்கு நல்ல காலம். ஆனால் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பக்தி இல்லாமல் இருக்கும், சிலவுல என்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், சிலவுல ஆன்ம சக்தி குறைவாக இருந்திருக்கும், அதனால உங்களுக்கு நல்லா வரல. நீங்கள் சொன்னீங்க நான் போனேன் நல்லா வரலன்னு சொல்லுவோம். இதுதான் தான் இந்த மூன்றும் இருந்தால்தான் அவருக்கு நல்லா வந்தது. எங்களுக்கு அதில் இரண்டான ஒன்று குறைபாடு தான் வராது. இதைத்தான் கன்னியா யோகி மகரிஷி பாருங்க சூட்சமாக எல்லா மானச யோகத்தையும் ஆய்வு பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஒரு ஆள் வந்தார் பாருங்க, அவர் ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு கடன் திங்க் பண்ணி அவரை பாருங்க விடியச்சா 3 மணிக்கு தற்கொலை பண்ணுன்ற எண்ணம் வெளிச்சு விடுவோம், எலும்பு வந்து கதைக்க ஆரம்பிச்சு தற்கொலை பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் அவர் எழும்புவார் பாருங்க, எலும்பு எல்லாரும் படுக்கிறாங்க, தற்கொலை பண்ண இந்த கைத்தை போடு அப்படின்னு சொல்லும். ஆனால் அவர் பாருங்க ஏதோ ஒரு பூர்வ இன்பத்தை ஒரு புண்ணியத்தால் அவர் போடலை. இப்படி 3-4 தரம் அவருக்கு சொல்லியிருக்கி. அவர் பாருங்க என்னை சந்தித்தார் ஒரு ஆள் மூலம். அவருக்கு பாருங்க ஒரு வழியை காட்டி அந்த எண்ணத்தை அழிக்க வச்சு இன்றைக்கு பாருங்க அவர் ஒரு பெரிய ஒரு ஆள், இன்றைக்கு அவர் நல்லா உயிர் வாழ்கிறார். இப்படி தான் நம்மளை உயிர் பாருங்க நாங்கள் செய்த கர்மாக்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களை பாருங்க என்ன அழிச்சு கொண்டிருக்கு. இன்னொரு ஆள் பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க மட்டக்களப்புக்குள்ள ஒரு பெரிய அங்கேருந்து அவருக்கு பாருங்க கடுத்த உடனே அவருக்கு பாருங்க அவர் உணர்வு குறைஞ்ச உடனே அவங்க பார்த்தீங்க தலையில் கட்டி இங்கே வந்த ஒரு இரவு நான் அடுத்த நாள் இரவு எனக்கு கால் பண்ணாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் ஐசூல இருக்கக்குள்ள இங்கே வார ஒரு நர்ஸ் பாருங்கள் சொல்லியிருக்கா, சாமிகிட்ட போய் நீங்கள் திருநர் எடுத்தால் வச்சுருந்தீங்கடா சரியாக வரணும்னு சொல்லி அவங்க கால் பண்ணி அழுதாங்க, என் கணவரை காப்பாற்றுனேன். அவங்க வேற்று மதத்தான். அவங்களே பாருங்கள் வர சொல்லி பாருங்கள் அவர்களுக்கு பாருங்கள் எல்லாம் செய்ய வச்சு பாருங்கள் அவன் கொடுத்த உடனே இன்று அவர் பாருங்கள் உணர்வு வந்து ஓட்டுக்கெல்லாம் மாற்றி இன்றைக்கு கதைச்சி சாப்பிட நல்லா இருக்கிறார். என்ற நம்பிக்கை அவருக்கு பாருங்கள் ஆன்மீக அதாவது ஆன்ம சக்தி கூட நம்பிக்கை, அதனால என்ன பக்தியும் கூட. அது பாருங்கள் இறைவன் அந்த பக்தி இருந்தால் நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஆன்ம பலன் கூடனா நாங்கள் வரப்போகிற எல்லா துன்பத்திலேருந்து நாங்கள் வெளியே வரலாம். இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் இந்த உபதேசத்தையும் கேட்க விடாது, வேறு திங்க் பண்ணி கொண்டு வந்தாலும் பாருங்கள் இந்த மனம் பாருங்கள் கேட்க விடாமல் இன்றைக்கு அழைச்சி கொண்டு இருக்குன்னு சொன்னால் அதுதான் நாங்கள் செய்த கர்மாக்கள். உங்களை பாருங்கள் இருக்க விடாது, கேட்க விடாது, தியானம் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல இருக்க விடாது, எலும்பு அப்படின்னு சொல்லும். அந்த எலும்புறாள் தான் இன்றைக்கு பாருங்கள் எனக்கு போகிற கிழமை ஒரு ஆள் பாருங்கள் சவுதியிலேருந்து கோல் எடுத்தார். போகிற இடமெல்லாம் வேலை சரி வருதில்லை அப்படின்னு சொல்லி கோல் எடுத்தார். போகிற இடமெல்லாம் வேலை சரியில்லை. நான் சொன்னேன் இங்கே வந்து சும்மா இருந்தாரே ஒரு 5 நாளைக்கு நீங்கள் நிற்கிறீர்கள் இல்லை, அந்த நிற்க விடாமல் என்னென்னா சொல்கிறாரு நீ அவர் தான் அங்கே அழைச்சி கொண்டு வேலையெல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் கண்ணை மூடி தவம் பண்ணக்குள்ளே உங்கள் எலும்பு என்று சொல்கிறாரு, அவர் குறைஞ்சால் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழலாம், அதுதான் தவம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி இப்போ இருக்கிறதுல பாருங்கள் நீங்கள் எப்படி தியானம் பண்ணி கவனித்து வரும்போது இப்போ இருக்கிற வேலைத்தளத்தில் உங்களை வரவேற்பார்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டும்.
அப்படி ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கின்ற இக்கலியுகத்தில் வரப்போகிற துன்பங்கள் பாருங்கள், இயற்கை சீற்றங்கள் பாருங்கள், வேதனைகள் இருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்குரிய உயிர் சக்தி எங்களை காப்பாற்றுற கடவுள், காக்கும் கடவுள் எங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அந்த கடவுளை தொட்டு காட்டுவதற்கு ஒரு குரு வேணும். ஏன்னா லௌகீகத்தில் எந்த நாங்கள் வேலை செய்யணும்னா அது காட்டித்தாரத்துக்கு குரு வேணும். அது மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிறவரோட நாங்கள் தொடர்பு காட்டித்தாரத்துக்கு ஒரு குரு வேணும். அதுதான் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அப்போ குருவருள் இல்லாமல் திருவருள் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ குருவோட அருளால் எங்களை பாவங்களை இல்லாமாக்கி எங்களுக்குள்ள திருவோட தொடர்பு கொள்றதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். அந்த குருவில் அசைக்க முடியாத பக்தி நம்ம வச்சிருந்தவங்க ஆதிசங்கர் சொன்ன மாதிரி, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் என் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகையாளும் பரந்த தேவன் ஒளிமய காட்சின்னு சொன்ன மாதிரி, இந்த உலகத்தை ஆள்ற பரம்பொருள் உனக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்காரப்பா. என் குருநாதர் அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் அந்த உயர்ந்த ஆத்ம சக்திக்கு பேர் தான் கடவுள் குரு அப்பா. அவர் உணர்வுமயமான அறிவுமயமான மகா சக்தி படைச்சவர். அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன். பாருங்க, நீங்க கும்பிடுற எல்லா தெய்வங்களும் அவர்தான். அவர் உனக்குள்ளதான் இருக்கா. நீ நடமாடும் பாருங்க, மனித உருவில் நடமாடும் கடவுள் என்று மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியா வாழ்ந்து கொண்டிருக்கா. ஏன் அப்படின்னு மனிதா சிந்திச்சியா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் குருநாதர் அவதாரம் பண்ணேன்டா. மனு ஈசன், மனுவுக்குள்ளதான் ஈசன் இருக்கான். அந்த ஈசனை காணக்கூடிய அறிவு மனுவுக்கு மட்டும்தான் கொடுத்துரு கடவுள். அதனால தான் அரிய பிறவி, அறிவான பிறவி. அதனால தான் ஔவையார் சொன்ன அரிது அரிது மாணரால் புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன்குருடு பேடு நீங்கி புறத்தல் அவதி. அதிலும் அரிது மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்களை தவம் பண்ணி இனி வரும் காலங்களும் இருக்கிற கர்மாக்களை கரைச்சி இந்த உலகத்தில் பாருங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமாக குடும்பம், பிள்ளைகள் பாருங்க காரியாலயம் இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்து இறுதியில் நீ வந்த இடத்துக்கு போகிற ஒரு வழிதான் அப்பா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட மகாசக்தி படைச்ச வழி கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க. வருகின்ற 14ஆம் தேதி புனித பௌர்ணமி. 15 போன கிழமை நான் மாறி சொல்லித்தோம்னா போன 15 நினைச்சி வருகின்ற 14ஆம் தேதி புனித பௌர்ணமி. நாங்கள் 13ஆம் தேதி இங்கிருந்து வழிகிடுவோம் காலையில். 14ஆம் தேதி சனிக்கிழமை ஆத்மஞான பீடம் மண்டூர் பாலமுனையில் அமர்ந்திருக்கிற ஆத்மஞான பீடத்தில் உலக சேமத்துக்காக, உலகத்தில் சாந்தி சமாதானம் சுபிட்சமாக உலகத்தில் வரப்போகிற எல்லா இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை என்று சொல்லலாம் துயரங்களில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டு அவர் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு தன்வந்திரி மகா யாகமும் காயத்ரி எல்லாம் மகா சக்தி படைச்ச பாருங்க மகா யாகம் உண்டு பாருங்கள். உலக சேமத்துக்காக செய்யவிருக்கோம் பாலமுனை மண்டூர் நம்மளோட ஆத்ம ஞான கூடத்தில். அப்படி அதில் அந்த ஆத்ம ஞான கூடத்தில் நடைபெறும் மகா யாகத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் அங்கே விடுற ஆவூதிகள், அங்கே சொல்கிற மந்திரங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இது வானப்பரப்பில் மண்டலத்தில் போய் வானப்புறத்தில் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் பாருங்கள் சுவாசத்தின் மூலம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இந்த உலகத்தில் வரும் வாழப்போகிற எல்லா உயிர்களும் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை நிச்சயம் காட்டும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா இருக்கீங்க.